How many of you know that there is a difference between Old Covenant faith, Old Testament faith and New Testament faith? பழைய ஏற்பாட்டு விசுவாசத்திற்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்று உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? Do you know that there was an old covenant that God established with Israel which has now been abolished? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்ணின பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, அது இப்பொழுது அது ஒழிந்து விட்டது. For example, உதாரணமாக they had to kill lambs on the 14th day of the first month. முதலாவது மாதம் 14ஆம் தேதியிலே ஒரு ஆட்டை கொல்ல வேண்டும். Every year. ஒவ்வொரு வருடமும் கொல்ல வேண்டும். Celebrate the Passover. இப்படி தான் பஸ்காவை கொண்டாட வேண்டும். But that is abolished now. ஆனால் இப்பொழுது அது நின்று விட்டது. They had to do no work on the Saturday. சனிக்கிழமை அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. You cannot even light a fire. அவர்கள் மெழுகுவர்த்தி கூட கொளுத்த கூடாது. You cannot travel on a Saturday. நீங்கள் சனிக்கிழமையானால் பிரயாணம் செய்யக்கூடாது. That was Old Testament. இது பழைய ஏற்பாடு. It is abolished. அது நீக்கப்பட்டு விட்டது. When you committed a sin, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது you had to bring a bird or a lamb or something to ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பறவையோ நீங்கள் கொண்டு வந்து பலி செலுத்தி பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். It was quite expensive to confess your sin in the Old Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வது என்பது விலைக்கரியம் கொடுக்க வேண்டும். How many of you will keep on sinning if you have to bring a lamb every time you sin? ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேர் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள்? I think we'll all stop sinning very quickly. நாம் மிகவும் சீக்கிரமாக பாவம் செய்து நிறுத்தி விடுவோம் என்று நினைக்கிறேன். Very expensive business to commit sin in the Old Testament. பாவம் செய்வது விலையுயர்ந்த காரியமாய் மாறிவிடும். Today we say, I just say, Lord, forgive me. It's also இப்பொழுது பாவம் செய்து விட்டால் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லுகிறேன். உடனடியாக மன்னித்து. That's why we take sin so lightly. ஆகவே தான் நாம் பாவத்தை மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். All of that is finished. ஆனால் இந்த பழைய உடன்படிக்கை எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. Another thing. இன்னொரு காரியம். You must give 10% of what you earn in your fields to God. உன்னுடைய வயல் நிலங்களிலே வருகிற விளைச்சலிலே 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும். Called tithing. தசம பாகம். That was Old Testament. அது பழைய ஏற்பாட்டு. It's finished now. அது நீக்கப்பட்டு விட்டது. Do you know that there is no tithing in the New Testament? புதிய ஏற்பாட்டு காலத்திலே தசம பாகம் என்று ஒன்று இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Malachi chapter 3 says, bring your tithes. மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். That is the last book of the Old Testament. அதுதான் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம். There you had to do it. அங்கே நீங்கள் செய்ய வேண்டும். But once you come to the Gospel of Matthew, மத்தேயு சுவிசேஷத்துக்கு வந்த உடனே Jesus only told the Pharisees to tithe. பரிசேயர்களை மட்டும் தான் பார்த்து தசம பாகம் கொடுங்கள் என்று சொன்னார். They were under the law. ஏனென்றால் அவர்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். In the Sermon on the Mount, he never told his disciples to tithe. மலை பிரசங்கத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், தன்னுடைய சீஷர்களை தசம பாகம் கொடுக்க சொல்லவே இல்லை. இல்லவே இல்லை. He said you give secretly without your left hand knowing what your right hand is doing. வலது கை என்ன கொடுக்கிறதோ அது இடது கைக்கு தெரியாதபடி செய்யுங்கள் என்று சொல்லி அந்தரங்கத்திலே கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். He never said don't give. கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. But he never said you must give 10% like some pastors say. இன்றைக்கு சில பாஸ்டர்கள் சொல்வது போல 10% தசம பாகத்தை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லவில்லை. He said when you give don't let anybody know. நீ கொடுக்கும் பொழுது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தான் சொன்னார். That is what Jesus said. இதுதான் இயேசு சொன்னார். Not how much you give, எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, but how you give. எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். Secretly, அந்தரங்கத்திலே, cheerfully, உற்சாகமாய். Those are just some examples. இவைகள் சில உதாரணங்களை தான் உங்களுக்கு சொன்னேன். Everything in the old covenant has been abolished. பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லா காரியங்களும் நீக்கப்பட்டு விட்டது. See Hebrews chapter 8. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். It says here in verse 7. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். If that first old covenant had been faultless, there would be no need for a second covenant. பழைய உடன்படிக்கையானது பிழையில்லாதது. Chapter 8 verse 7. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. Why is the need for second covenant if the first covenant was perfect? முதலாம் உடன்படிக்கையிலே பூரணமாய் இருந்தால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு என்ன தேவை? Now see verse 13. 13ஆம் வசனத்தை பாருங்கள். Please remember verse 13. தயவு செய்து 13ஆம் வசனம் 8ஆம் அதிகாரத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். God says a new covenant, தேவன் ஒரு புது உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது he has made the first obsolete. முதலாம் உடன்படிக்கையை அல்லது பழைய உடன்படிக்கையை தேவன் செயலிழக்க செய்து விட்டார். And it is ready to disappear. அது உருவழிந்து போக காலமாய் இருக்கிறது. Then அப்பொழுது now it has already disappeared. இப்பொழுது ஏற்கனவே மறைந்து விட்டது. Those days he was saying it was ready to disappear. அந்த நாட்களில் எழுதும் பொழுது அது உருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.